சென்னை எண்ணூர் அருகே கப்பல்கள் மோதிக்கொண்டதில் கடல் பரப்பில் எண்ணெய் படலம் பரவியுள்ளது. இதனை அகற்றும் பணி இன்று 8வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், எண்ணெய் படலம் அகற்றும் பணி தற்போது எந்த நிலையில் இருக்கிறது? எத்தனை பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எப்பொழுது இந்த பணி முழுமையாக நிறைவடையும்? தொடர்ந்து இந்த பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி காலையில இந்த பணியை ஆய்வு செய்தார். அப்பொழுது கிட்டத்தட்ட 709 பேர் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணெய் அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணெயை அகற்றுவதற்கு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா, தீயணைப்புத்துறை அதிகாரிகள், கடலோர காவல் படையினர், சென்னை காமராஜர் துறைமுகத்தினுடைய வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் என கிட்டத்தட்ட 709 பேர் இந்த பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. போது நம் தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் சொன்னது போல் இந்த கப்பல் போது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்களிடம் நாம் பேசிய பொழுது அவர்கள் சொல்வது, விபத்து ஏற்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கெல்லாம் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும், இந்த நிவாரணத்தை இந்திய அரசும் தமிழக அரசும் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு பணி செய்யக்கூடியவர்கள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சரியான உபகரணங்களை பயன்படுத்தி இந்த பணியை ஈடுபடுகிறாரா என்று பார்த்தால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். உபகரணங்கள் ஒரு சிலர் பயன்படுத்துகிறார்கள், ஒரு சிலர் பயன்படுத்த முடியாத சூழலுக்கு பயன்படுத்தவில்லை. அவர்கள் உடல் முழுவதுமே இது பரவிருக்கிறது, அந்த ஆயில் படிந்திருக்கிறது. தொடர்ந்து இது அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை எண்ணூர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் கடலோர பகுதி, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, கடலோரமாக சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இது படர்ந்திருக்கிறது. அதனால் சுற்றுச்சூழல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரியம், அது மட்டுமல்லாமல் துறைமுகம் சார்ந்த அதிகாரிகள், மத்திய இருக்கக்கூடிய கப்பல் துறை அதிகாரிகள், அது மட்டும் இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு தங்களான முழுமையான நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய மீன்கள் ஒரு வாரமாக பிடிக்க செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கான நிதியையும் எங்களுக்கு நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இந்த பணி இன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை தான் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி நம்மிடம் செய்தியாளரிடம் பேசும் பொழுது, அந்த அகற்றிய பிறகு பாறைகள் படிந்திருக்கிறது, நிறைய படிந்திருக்கிறது. அதை அகற்றுவதற்கு தீயணைப்புத்துறை மூலமாகவும் தொடர்ந்து அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. காயத்ரி.